போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சற்று வித்தியாசமாக வரலாற்றில் ஒரு இடம்பெற்றுள்ள ஒரு 10 வினாக்கள் டெய்லியிலேருந்து பார்க்க போகிறோம். டாபிக் வைஸ் வீடியோவும் நம்மளால் போடுவோம். ஆனால் அதை ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமா என்னென்னு தெரில. எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா முகலாய பேரரசு எடுத்துக்கோங்களேன். 11வது 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. கிட்டத்தட்ட 21 பேஜஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஓகேங்களா, கண்டென்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம முகலாயர் மட்டும் படிச்சுட்டு போயிட்டு விஜயநகர பாமணி பேரரசை படிக்கும்போது கொஞ்சம் டல் அடிச்சிடும். ஓகேங்களா, அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டாபிக் வைஸ் ஓடட்டும். அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டெய்லி ரொட்டீனாக ஒரு 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே புது புக்கில் தான் எடுத்தது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஐஎம்ஐ பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸை பற்றி சொல்லுங்கன்னா சொல்லிடலாம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட், பிஃபோர் இண்டிபெண்டன்ட் கூட சொல்லிடலாம். ஓகேங்களா, இப்போ எடுத்துக்கிட்டு காந்தியை பற்றி சொல்லுங்கள் சார், டாப் டு பாட்டம். வஉசி பற்றி சொல்லுங்கள் சார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுங்கள் சார், ஐதிதாச பண்டிதர், தந்தை பெரியார், ராமானுஜம், பக்தி இலக்கியங்க, ராமானந்தர், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே டாபிக் வைஸாக சொல்லலாம். ஏன்னா அவங்களோட லிமிட்டட் சிலபஸ் தான். ஆனால் ஹிஸ்ட்ரினும் போது கொஞ்சம் பெரிய கடல். அந்த கடலை முடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம அதை ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணாமல் இல்லை. இப்போ சயின்ஸும் போது டாபிக்ஸ் கம்மி, அதனால் நம்ம டாபிக் வைஸாக ஈஸியாக போட்டுடலாம், லெசன் வைஸாக ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா, நம்ம இந்த மாதிரி டெய்லி ஒரு 20 கொஸ்டின்ஸ் கொடுப்போம். இன்றைக்கி ஒரு ட்ரையல் தான் 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா டெய்லி எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா, அதுபடி நம்ம ட்ரை பண்ணுவோம். இதுவும் பாலிட்டிக்கல் சயின்ஸும். ஓகேங்களா, நான் சிந்து சமவெளி நாகரிகம்லாம் டாபிக் வைஸாக எடுத்து வச்சிருக்கேன். பட் ஆனால் அதை வரியாக சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த கொஸ்டின்ஸ் முக்கியம், எது முக்கியம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறேன். சரி, பாடத்துக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வியாச ராயரால் பிரபலப்படுத்தப்பட்ட கர்நாடகத்தைச் சேர்ந்த எந்த பக்தி இயக்கம் தாழ்த்தப்பட்ட மக்களின் இயக்கமாக மாறியது? தசருதா. ரொம்ப முக்கியம். தசருதான்றதான் கர்நாடகத்தைச் சேர்ந்த பக்தி இயக்கம். அது பின்னால் வந்து வியாச ராயரால் ஓகேங்களா தாழ்த்தப்பட்ட மக்களின் இயக்கமாக மாறப்பட்டது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய நுழைவை வந்து தலித் மக்களுக்கு மறுக்கப்பட்டது. அது வந்து நடந்தது 1939ஆம் ஆண்டு. அப்போ அந்த 1931ஆம் ஆண்டு பிப்ரவரி 1 வீக்கில் வந்து என்ன செய்வாங்கன்னா, விஸ்வநாத ஐயர்ன்ற ஒரு தலைவரில் அவரோட தலைமையில் வந்து ஒரு பக்தி இயக்கம் உருவாகி இந்த தாழ்த்தப்பட்ட மக்களின் கோயிலுக்குள்ளே ஆலய பிரவேசம் செய்யணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வருவாங்க. அதை முத்துராமலிங்க தேவரும் இவர் விஸ்வநாத ஐயரும் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஆலய நுழைவு போராட்டத்தை மதுரையில் பண்ணுவாங்க. அது ஒரு பக்தி இயக்கம் தான். ஆனால் பின்னால் தாழ்த்தப்பட்ட மக்களின் ஆலய பிரவேசத்துக்கு ரொம்ப உதவியது. அதை மாதிரி தான் இங்கே நான் சொல்ல வரேன். கர்நாடகத்தில் வந்து பக்தி இயக்கம் வந்து தசருதான்ற ஒரு இயக்கம் பின்னால் தாழ்த்தப்பட்ட மக்களின் இயக்கமாக மாறியது. ஓகேங்களா, கடவுளும் அனைவரும் சமந்தான் அவங்களோட கொள்கையை பொறுத்தளவு. ஓகேங்களா, அதை தான் இந்த கருத்து மூலமாக சொல்ல வராங்க. அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், பாஸ்கராச்சாரியாரின் புகழ்பெற்ற கணித நூலான லீலாவதியை மொழிபெயர்த்த அக்பரின் அவைக்கள புலவர் யார்? அப்போ இதுலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் தெரியுது அப்படின்னா, பாஸ்கராச்சாரியாரின் புகழ்பெற்ற கணித நூல் எது? லீலாவதி. அதை யார் மொழிபெயர்த்திருக்கா? பெய்சி. இவர் யார்? அக்பரோட அவைக்கள புலவர். பெய்சி ரொம்ப முக்கியம். அபுல் பைசில் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, பின்னால் அதுக்கும் ஒரு கொஸ்டின்ஸ் வச்சுட்டு வரேன். ஓகேங்களா, பேக் டு கொஸ்டின்ஸ்க்கு வந்துடுவோம். பாஸ்கராச்சாரியாரின் புகழ்பெற்ற கணித நூலான லீலாவதியை மொழிபெயர்த்த அக்பரின் அவைக்கள புலவர் யார்? பெய்சி. ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின், வெடி உப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையை அறிமுகப்படுத்தியவர் அல்லது பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னா அக்பர். ரொம்ப முக்கியம். அக்பர் வந்து வெடி உப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையை அறிமுகப்படுத்தியவர் அல்லது பிரபலப்படுத்தியவர் யாருன்னா அக்பர். அது மட்டும் இல்லாமல் மம்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார். தீன் இலாஹி. ஓகேங்களா, 1572 நினைக்கிறேன். ஓகேங்களா, 82 தீன் இலாஹியை தோற்றுவிப்பார். அதுக்கு 75 வந்து ஒரு முஸ்லீம் கட்டிடத்தை கட்டுவாப்பில், ஈபாத் கானான்னு நினைக்கிறேன் அது பேர். ஈபாத் கானாவை 75 கட்டுவார். 82 வந்து தீன் இலாஹி. ஓகேங்களா, அந்த மதத்தை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அதுவும் கேட்கலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அக்பர் அமரக்கோட்டையில் எந்த ஆண்டு பிறந்தார்? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சா. அக்பர் எந்த ஆண்டு அமரக்கோட்டையில் பிறந்தார் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாமே ஓல்டு புக்கில் இருக்குது. யாரின் கல்லறை தாஜ்மஹாலுக்கு முன்னோடியாக கருதப்படுகிறது? ஹுமாயூன் கல்லறை. ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியங்க. ஹுமாயூன் யார் அப்படின்னா அக்பரோட அப்பா. ஓகேங்களா, யாரின் கல்லறை தாஜ்மஹாலுக்கு முன்னோடியாக கருதப்படுகிறதுனா ஹுமாயூன். ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கலாம். போயிடலாமா அடுத்த கொஸ்டின்? அக்பரின் அவையின் ஓவியர்கள் யார்? தஷ்வந்த், பசவன், மிஸ்கினா. மொத்தம் 3 பேர். அக்பரோட அவைக்கள புலவர் 10 பெய்சி. அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, பாஸ்கராச்சாரியாரின் புகழ்பெற்ற கணித நூலான லீலாவதியை தன்னோட மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு. அதே மாதிரி அவரோட அவையில் வந்து ஓவியர்கள் இருந்திருக்காங்க. தஷ்வந்த்,
பஷுவன், மிஸ்கானா இவங்க 3 பேருமே அக்பர் அவையில் இருந்த ஓவியர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்று நம்பியவர் யாருன்னா ஷெர்ஷா. இவர் தான் அக்பரின் முன்னோடி என அழைக்கப்படுவார். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷெர்ஷாவின் இயற் பேர் பாபா பரித் கான். ஓகேங்களா, பாபா பரித் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஓகேங்களா, விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்று நம்பியவர் யார் அப்படின்னா ஷெர்ஷா. ஓகேங்களா, இவர் தான் ஹுமாயூனை ஜெயிச்சு ஓகேங்களா அந்த பகுதியெல்லாம் கைப்பற்றிடுவார். ஓகேங்களா, ஷெர்ஷா அறிமுகப்படுத்திய வெள்ளி நாணயங்களின் பெயர் என்ன? தாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 1835 வரை புழக்கத்தில் இருந்துச்சு. அதுவும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆனால் இந்த ஷெர்ஷா அறிமுகப்படுத்திய வெள்ளி நாணயங்களின் பெயர் என்னன்னு கேட்கலாம். தாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணுங்கள். ஷெர்ஷா அறிமுகப்படுத்திய வெள்ளி நாணயங்களின் பெயர் என்னென்னா தாம். ஷெர்ஷா ஆட்சி காலத்தில் யார் பத்மாவத் என்ற இந்தி நூலை எழுதினார்? மாலிக் முகமது ஜெய்சி. மாலிக் முகமது ஜெய்சி தான் ஓகேங்களா பத்மாவத் என்ற இந்தி நூலை எழுதியது. யாரோட ஆட்சியில்? ஷெர்ஷா ஆட்சி காலத்தில். ஏன் நான் ஷெர்ஷா வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னா, முகலாய பேரரசில் மொத்தமே 2 தான் சொல்லலாம். ஒன்று அக்பர், இன்னொரு ஷெர்ஷா. அந்த 2 வச்சு தான் கொஸ்டின்ஸே கேட்பாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கமே, அக்பரை பற்றியோ இல்லை ஷெர்ஷா பற்றி தான் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதுக்கு மட்டும் நல்லா கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டு மித்த யூனிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். அவுரங்கசீப்பு, ஓகேங்களா, பாபர், ஹுமாயூன், ஷாஜகான் அந்த மாதிரி. ஓகேங்களா, ஷெர்ஷா ஆட்சி காலத்தில் யார் பத்மாவத் என்ற இந்தி நூலை எழுதினார் அப்படின்னா மாலிக் முகமது ஜெய்சி. ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவாஜிக்கு குதிரை ஏற்றம், போர்க்கலை, அரசு நிர்வாகம் ஆகியவற்றில் பயிற்சி அளித்தவர் யார்? தாதாஜி கொண்டதேவ். ரொம்ப ரொம்ப முக்கியம். தாதாஜி கொண்டதேவர் அவரோட காப்பாளர். இவர் தான் சிவாஜிக்கு குதிரை ஏற்றம், போர்க்கலை, அரசு நிர்வாகம் ஆகியவற்றை பயிற்சி அளித்தவர். ஓகேவா, இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, 1627 வந்து ஓகேங்களா சிவாஜி எந்த கோட்டையில் பிறந்தார்? அதுவும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இயர் சொல்லிட்டேன், 1627. ஓகேங்களா, அவர் பிறந்த வருடம். அவர் எந்த கோட்டையில் பிறப்பாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து மலைகளை வந்து தன் தெய்வமாக வழங்கியவர். யார்? சிவாஜி. அந்த மலைகளை ஒளிஞ்சிக்கிட்டு தான் திடீர்னு எதிரிகளை தாக்குவாங்க. அது பேர் தான் முறையில்லா போர் முறை, அதாவது கொரில்லா முறைசாரா போர், முறை இல்லாமல். ஓகேங்களா, திடீர்னு ஒளிஞ்சிக்கிட்டு வெளியே வந்து அடிக்கிறது எல்லாத்தையுமே. ஓகேங்களா, அதனால தான் மலைகளை தெய்வமாக வணங்கியவர்கள் மராத்தியர்கள், சிவாஜி இவங்க தான். அதனால தான் அவுரங்கசீப் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சிவாஜியை மலை எலி, தக்காணத்தின் புற்றுநோயின்னு அவுரங்கசீப் அவரை வர்ணிச்சிருப்பார். அவுரங்கசீப் தக்கான புற்றுநோய், மலை எலி என யாரை வர்ணித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜியை. ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாமா? அக்பரின் காலத்தில் விவசாயிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் செய்து கொண்ட நிலவரி ஒப்பந்தத்தின் பெயர் என்ன? குபிலியாத்து தான். ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்பரோட காலத்தில் விவசாயிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் நிலவரி தொடர்பான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதுக்கு பேர் குபிலியாத். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி டெல்லி சுல்தானிய பேரரசில் ஒருத்தர் வந்து நீருக்கு வரி போட்டிருப்பார், பெரஷா துக்ளக்கு. அதுவும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸு, ஓகேங்களா, இலவச மருத்துவமனை எல்லாமே அவர் தான் கொண்டு வருவார். ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம இது மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ போடுவோம். டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் ரெடியாக இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த அறநிலைத்துறை சார்ந்த அனைத்து கொஸ்டின்ஸில் ரெடியாக இருக்குது. யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள், அது ஏதாவது ஒரு நாள் அப்லோட் பண்ணுவோம். அது எந்த நாள் உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்கள், அந்த நாளை கண்டிப்பாக போட்டுருவோம். ஓகேங்களா, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.